ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழ் நியூ சிலபஸில் யூனிட் 7 பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸும் நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்த்தா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th to 12th வரைக்குமே வந்து நியூ புக் ஓல்டு புக் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்ன அந்த வீடியோ பதிவு பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நியூவாக என்ன சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிகே தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜிகேயில் வந்து நம்ம யூனிட் வைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் வந்து நம்ம பொது அறிவியல் தான், சயின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 5 கொஸ்டின் தானே, எதுக்காக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து யோசிப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த யூனிட் 1, 2 வந்து நீங்கள் வந்து படிக்கவே மாட்டீங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து 5 கொஸ்டின்ஸ் தான், நம்ம ஏதாவது கெஸ் பண்ணி போட்டுடலாம், ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து அந்த கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாமல் போயிடும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் புக்ஸ் படிக்கலை அப்படின்னாலும் நான் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டடி மெட்டீரியலை வந்து படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது புக்கில் உள்ள எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பேரண்டத்தின் இயல்பு, ஓகேங்களா. ஸோ இந்த பேரண்டத்தின் இயல்பு வந்து புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ ஸோ அதை எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பிடிஎஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அந்த மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அதை ஃபுல்லாக இன்றைக்கி படித்து முடிச்சிருங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, ஒரு டாபிக் தானே, அதனால் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் போதும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஒரு நாளில் உங்களுக்கு ஒரு 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அதை படித்து முடிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே வைக்க போகிறோம். ஸோ எல்லாமே ஃப்ரீ தான், ஓகேங்களா. மெட்டீரியலும் ஃப்ரீ தான், உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கிறதும் ஃப்ரீ தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கண்டினியூவாக வீடியோஸ் பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பேரண்டத்தின் இயல்பு வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு அதே மாதிரி டெஸ்ட்டும் வந்து வைப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக வந்து ஜிகேயில் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு ஜிகேயை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. ஸோ இது குரூப் 2க்கு படிக்கிறவங்களுக்கும் ஒரு ரிவிஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும், ப்ளஸ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் வந்து நான் சொல்லிடுறேன். ப்ளஸ் வந்து நீங்கள் எப்படி மெட்டீரியல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியலுடைய ஃபார்மெட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் கவர் ஆகுதோ ஸோ அதை எல்லாமே பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஒரே ஸ்டடி மெட்டீரியலாக வந்து கொடுத்துருக்கோம். இது ஒன்லைனராக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடில் படித்தாலும் உங்களுக்கு என்னன்னா ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து புக்ஸ்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மெட்டீரியல் வச்சு படிங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 14 பேஜஸ் இருக்குது. இந்த 14 பேஜையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த 14 பேஜையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பேரண்டத்தின் இயல்பு டாப்பிக்கே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, நல்லாவே தரவாயிடுவீங்க, ஓகேங்களா. ஸோ இதை படிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து கொஷினை வந்து அட்டன் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா JTK tips @1. ஸோ இதுதான் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட். ஸோ எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான், ஸ்மால் லெட்டரில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். JTK tips @1. ஸோ இதை தான் இந்த பிடிஎஃப்கான பாஸ்வேர்ட். இதை போட்டு ஓப்பன் பண்ணி படிச்சிருங்க. படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள்.
ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவோம், மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட் வந்து வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.